ஹாய் கைஸ் அண்ட் ஐம் சாய் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னோட வாழ்க்கையில் நான் சில விஷயங்கள் நான் பண்ண ஒரு சில வேஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் அவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு சாப்டர் ஆரம்பிக்க வந்திருக்கேன். அண்டு நான் இது வரைக்கும் காஸ்டிங் படிக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 1.5 months எடுத்துச்சு லிட்ரலி வித் ரிவிஷன் 1. ஸோ நான் வந்து லேர்ன் பண்ணி ஸோ ப்ராபப்ளி யூ நோ தட் எப்படி வந்து படிக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி லேர்ன் நியூ கான்செப்ட்ஸ். ஸோ அது வந்து ஃப்ரம் யூடியூப் ஆர் அதர் சோர்சஸ் விச் எவர் இஸ் மேபி. ஸோ நம்மளுக்கே தெரியும் எப்படி வந்து நம்ம சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணுவோம். தென் அந்த லேர்ன் பண்ணி அந்த நோட்ஸ் கிரியேட் பண்ணி ஸ்டடி பண்ணுவோம். அதை ஸ்டடி பண்ணிவிட்டு சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாஸ் ஓவர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து தென் அதை வந்து பார்த்தோன்னா ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 matters வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் வி ஆல் நோ தட். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம பெரிய தப்பை நான் பண்ணுறது இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே நம்ம ரியலைஸ் பண்ணி கெயின் பண்ண விஷயங்கள் நான் நிறைய சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நான் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் இன்கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இன்கன்சிஸ்டன்ட் பிளானிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணுற பிளானிங் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா நான் சொல்கிறேன். இம்ப்ராப்பரான டைமிங். ஸோ இம்பாசிபிலிட்டி ஓவர் ரியாலிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் 16 hours படிக்கிறோம், 14 hours படிக்கிறோம். ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பிளானை போட்டுறோம். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரைன் ஆகிட்டு முடியல. ஸோ இதெல்லாம் வந்து இம்பாசிபிலிட்டி ஓவர் ரியாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லேர்னிங்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு லேர்ன் தெரிஞ்சாதான் உனக்கு ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கில்லை நீ ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீ ஒரு ப்ரொஃபஷனல் ஆகும். ஸோ டு பி எ ப்ரொஃபஷனல் யூ நீட் டு லேர்ன் ஃபர்ஸ்ட், தென் யூ நீட் டு ப்ராக்டிஸ் ஓவர் டைம், தென் யூ வில் கெயின் த ஸ்கில். அந்த ப்ராக்டிஸில் தான் வந்து எல்லா பெரிய பெரிய சிஏ அண்ட் சிஎம்ஏ அவங்க வந்து டஃப்னு ஒரு பதிலை சொல்லிடுறாங்க. அது ரீசன் அவங்களோட ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஸோ தே ப்ராக்டிஸ் எவ்ரி டைம். ஸோ அதனால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விடவே மாட்டாங்க. கன்சிஸ்டன்சி எஃபர்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இம்ப்ராப்பர் டைமிங் இருக்கவே கூடாது. கரெக்டாக ப்ராப்பர் டைமிங் நம்மளால எவ்வளோ முடியுமோ நம்ம கெப்பாசிட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னன்னு பார்த்தோன்னா நான் ஆவரேஜாக மேக்ஸிமம் 6 to 7 hours நான் டெய்லி கொடுப்பேன். அதுக்கு கீழே போகவே போகாது. தட் இஸ் மை ஆவரேஜ் டைம். சரியா? பட் ஆனால் என்னால் அதுவே நான் மேக்ஸிமம் பார்த்தேன்னா 11 hours. அதுக்கு மேலே என்னால் பண்ணவே முடியாது. நான் இதுக்கு 11 hours தாண்டி படிச்சதே கிடையாது லைஃப்பில். ஏன்னா அது ரொம்ப ட்ரெயின், ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ யூ வில் ஃபீல் ட்ரெயின். ஸோ அதனால் வந்துட்டு நான் பார்த்தேன்னா மேக்ஸிமம் வந்து எப்படி இருப்பேன் அப்படின்னா ஆவரேஜ் டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அது கீழே நான் போகவே மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா அதுதான் கன்சிஸ்டன்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ யூ ஷுட் ஃபிக்ஸ் ஆவரேஜ் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். அதுக்கு எப்படி பண்ணலாம்? கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கும். டெய்லி உட்காந்து படிக்கணும். அதுதான் படித்தாதான் நம்ம கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு எவ்வளோங்கிறது தெரியும். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நான் 4 hours எடுக்கும், 5 hours எடுக்கும். சும்மா நார்மல் லேர்ன் பண்ணுறதுக்கு அது எல்லா ப்ரிப்பரேஷன்லையும் வர ஒரு பேசிக் ப்ராப்ளம் இன்னும். பட் ஆனால் ஒன்ஸ் நம்ம ரெடியாக இருக்கோம், எக்ஸாம் ரெடிக்கு இருக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் ரெடிக்காக நிறைய பேர் வந்து இதுதான் செகண்ட் விஷயம், எக்ஸாம் ரெடி ப்ராசஸ். அந்த யாருமே மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஏதோ போடுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணோம், ப்ராப்பர் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ 2 hours லேர்னிங் ப்ராசஸ்க்கு ஈடுபடுங்க. தென் வந்து அதை லேர்ன் பண்ண அந்த இதெல்லாம் வந்து நோட்ஸ் எழுதுங்க, ஸ்டடி பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட விஷயங்கள் தெரியும். ஈவன் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுல அப்படின்னா யூ ஷுட் ட்ரை அ வீடியோ. அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும், யாராலையும் முடியாதுன்னு கிடையவே கிடையாது லைஃப்பில். ஸோ அதனால வந்து இம்பாசிபிலிட்டி ஓவர் ரியாலிட்டி கண்டுபிடிக்கவே கூடாது.